உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நாடு, மக்கள் தொகையில் ஒரு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய நாடு. இன்னைக்கு டிஜிட்டல் ரெவால்யூஷன்லையும் ஸ்பேஸ் மிஷன்லையும் உலகமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு நாடு. இப்படிப்பட்ட நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு பயம் பரவிட்டு வருது. அப்படிப்பட்ட பயம் என்ன அப்படின்னா, திருப்பவும் லாக்டவுன் வருமா, அப்படி லாக்டவுன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேலை இல்லாத திண்டாட்டம் திருப்பி வருமா, வேலை இல்லாமல் மக்கள் எல்லோருமே வீட்டுக்குள்ளே அடைப்பட்டு வறுமையில் வாடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா, எரிபொருள் தட்டுப்பாடு வருமா, மின்சார தடை வருமா, இப்படியெல்லாம் ஊரடங்கு உத்தரவு மக்கள் எல்லாம் அவதிக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா, இப்படியெல்லாம் ஒரு பயம் என்பது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பரவிக்கிட்டு வருது. வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம். நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. உண்மையில் இந்தியாவோட நிலைமை என்ன? கியூபா போல இந்தியாவும் ஆபத்தில் இருக்கா? இப்படி பலர் மனசில் இருக்கக்கூடிய மீடியாவில் வரக்கூடிய அந்த பயத்தை நாம் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு கியூபா போல இந்தியா ஆபத்தில் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு வளர்ச்சி விகிதத்தில் ஒரு நம்பர் 1 நாடாக தான் இன்னைக்கு இருக்குது. பொருளாதார வளர்ச்சியில் இன்னைக்கு வளர்ச்சி அடையக்கூடிய நாட்டில் ஒரு நாடாகவும் இன்னைக்கு இருக்குது. எக்கனாமிக் குரோத்தில் வளர்ச்சி அடைந்த நாட்டில் முதன்மையான நாடாக இன்னைக்கு இருக்குது இந்தியா. இப்போ நம்ம டாப் எக்கனாமியில் முதன்மையான இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இப்போ அதெல்லாம் பார்த்தோம்னா எப்படி சொல்கிறோன்னா, இப்போ உதாரணமாக தகவல் தொழில்நுட்பம், தொழிற்சாலை, புதிய தொழில் தொடங்கிறது, இராணுவம், விண்வெளி, ஆராய்ச்சி, இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் நம்ம இந்தியா இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் இந்தியாவுக்கு ஆபத்தே இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை அப்படி எடுத்துக்க முடியாது. இருக்கலாம். அது எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்தியாவினுடைய மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, வேலை இல்லாத திண்டாட்டம் ஒரு பக்கம், உணவு பற்றாக்குறை ஒரு பக்கம், மின்சார தடைகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு இந்திய மக்கள் பாதிப்படையக்கூடிய, எதிர்காலத்தில் இந்திய மக்கள் பாதிப்படையக்கூடிய சூழல் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. 2020 வருஷம் அப்படின்னு நினைச்சாலே இன்னும் மக்கள் அந்த பயத்திலேருந்து மீளலை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, கோவிட் லாக்டவுன். அந்த ஒரு வார்த்தை கோவிட் லாக்டவுன்ற ஒரு வார்த்தை மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுருச்சு. அந்த பயம் இன்ன வரைக்கும் மக்கள் மனசுல இருந்து போகலை. மக்கள் எல்லோரும் அப்படியே வீட்டுக்குள்ள அடைஞ்சிட்டாங்க. தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கூட சகஜமா பழக முடியாத ஒரு சூழ்நிலை. தொழில்கள் ஒட்டு மொத்தமாக அப்படியே முடங்கி போயிடுச்சு. எரிபொருள் பிரச்சனைகள் என்பது வந்துருச்சு. எல்லா விஷயங்களும் இன்னைக்கு அப்படியே அடைஞ்சு போனதுனால மக்கள் இன்னைக்கு லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் தொலைக்காட்சியில் சோசியல் மீடியாவில் பார்த்தாங்கன்னா கூட இன்னும் அந்த பயத்தினுடைய உச்சத்துக்கே இன்னைக்கு மக்கள் போயிடுறாங்க. இன்னைக்கு அப்படி மக்கள் போகக்கூடிய அந்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பொருளாதார நலிவுகளை திருப்பவும் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ அப்படின்ற ஒரு சூழல் தான் இன்னைக்கு மக்கள் பயந்துடுறாங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. உண்மையாவே லாக்டவுன் என்பது வரப்போதா, இல்லை அப்படிப்பட்ட லாக்டவுன் இன்னைக்கு எப்படிப்பட்ட நாடுகளும் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு அறிவிக்கல. அதே போல் ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்குள்ள லாக்டவுன் வந்ததுன்ற ஒரு அறிவிப்பும் கூட இன்ன வரைக்கும் வரலை. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வரக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்கி இருக்குன்னு தான் நம்ம சொல்ல வேணும். இப்போ சோசியல் மீடியாவில் திருப்பவும் ஒரு லாக்டவுன் வருமா, அல்லது இந்தியாவும் கியூபா மாதிரியான ஒரு பின்னடைவு சூழ்நிலைக்கு போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கெல்லாம் நாம் இப்போ ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் என்பது இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு கியூபா நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு தனி தீவு நாடு. அந்த தனி தீவு நாடு அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் தொகை ரொம்ப குறைவான நாடு. ஆனால் தேவைகள், பொருளாதார தேவைகள் என்பது அந்த நாட்டு மக்களுக்கு அதிகமாக இருக்கு. இன்னைக்கு பொருளாதார தேவை உள்ளிட்டு எண்ணெய் வளங்கள் உள்ளிட்டு எல்லாமே இன்னைக்கு மற்ற நாடுகளில் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நாடு கியூபா நாடு. ஆனால் இந்திய நாடு அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு இந்திய நாடு நல்ல ஒரு பெரிய டெமோக்ரஸி நாடு. இன்னைக்கு ஒரு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாடு. தொழில்துறைகள்
உள்ள அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. இன்னைக்கு ஏற்றுமதி ஆகட்டும் இறக்குமதி ஆகட்டும் எல்லாமே உலகம் ஃபுல்ல அந்த ஏற்றுமதியிலும் இறக்குமதியிலும் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு நம்ம இந்திய நாடு. தகவல் தொழில்நுட்பம், இராணுவம் உள்ளிட்டு தொழில் வளர்ச்சி உள்ளிட்டு எல்லாவற்றையிலையுமே வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போ நம்ம கியூபா மாதிரி ஆயிடுவோமா அப்படின்னு பின்னடைவை சந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்ற ஒரு பயம் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய அந்த பொருளியை பார்த்து நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எந்த நாடுமே பர்மனெண்ட்டாக சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது சந்தேகம்தான். எந்த ஒரு நாடும் பர்மனெண்ட்டாக சேஃபாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நாடு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நாடு பொருளாதார வளர்ச்சியில் ஒரு சரியான நிலைப்பாட்டோட இருக்கணும். ஊழல் குறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கணும். கல்வி வளர்ச்சியில் முன்னோக்கி போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கணும். அந்த நாட்டினுடைய மக்கள் மதிக்கப்படுபவர்களாக தொடர்ந்து இருக்கணும். அந்த நாடு தான் ஒரு ஸ்ட்ராங்கான நாடாக இருக்க முடியும். இன்னைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மக்கள் தொகையினுடைய அழுத்தம். இந்த மக்கள் தொகையினுடைய அழுத்தம் என்பது ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே வருது. ஒவ்வொரு வருஷமும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலையை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி அலையக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே வேலை கிடைச்சிருதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா இல்லை. இன்னைக்கு நகரத்துக்கும் கிராமத்துக்கும் உள்ள வேறுபாடு என்பது அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு ஏழையா இருக்கக்கூடிய மனிதன் இன்னும் ஏழை மனிதனாகவே ஆயிட்டு இருக்கான். ஆனா ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும் குறுகிய காலத்துல மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை வந்துகிட்டே இருக்கு. இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு எதிர்காலத்தில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகிற சூழ்நிலையில் தட்பவெட்ப நிலை மாறக்கூடிய சூழ்நிலையில் தண்ணீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புவி வெப்பமயமாதல் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் மக்கள் வறுமை நிலையை நோக்கி போகக்கூடிய அபாயம் என்பது இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இவை எல்லாமே சேர்ந்து எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு சொன்னால் இன்னைக்கு எண்ணெய் வளங்கள், மின்சார தடை உள்ளிட்ட எல்லாமே மேலும் மேலும் ஏழையாயிட்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகப்பெரிய எல்லா தடைகளுமா சேர்ந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இந்தியாவில் இருக்கு. இன்னைக்கு ஒரு சில சோசியல் மீடியாவில் வரக்கூடிய அழுத்தமான தலைப்புகளை பார்த்து மக்கள் திரும்பவும் லாக்டவுன் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட அந்த பயத்துக்கு உண்டான காரணம் அவங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய புரளிகளை பரப்பக்கூடிய விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு நாடு ஸ்ட்ராங்கான ஒரு நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நாட்டு மக்கள் ஒழுக்கமாகவும் கல்வி அறிவிலையும் கடினமான உழைப்பிலையும் மக்களினுடைய ஒன்றுபட்ட ஒற்றுமையிலையும் எப்படிப்பட்ட இடையூறுகளையும் முறிக்க முடியும். புரளிகளை மக்கள் நம்ப வேண்டாம். இன்னைக்கு அரசாங்கத்தால் அதிகாரம் பூர்வமான எந்த ஒரு தகவலும் இன்னைக்கு அறிவிக்கப்படலை. அதனால மக்கள் மீண்டும் ஒரு லாக்டவுன் வந்துருமா அப்படின்ற ஒரு அச்சப்பட வேண்டிய அவசியம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி.